உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுதிஷ்டன். முன்னுக்கே நிறைய அலட்ட விரும்பலை, டிரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட வீடியோஸ் நிறைய இந்த ட்ரம்ஸ் சம்மந்தமான வீடியோஸ், ரிதம் பேட் சம்மந்தமான வீடியோஸ், மியூசிக் பிளாக்ஸ் இப்படி நிறைய போட்டு கொண்டிருக்கிறோம். இப்படியான ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். முக்கியமாக இந்த ரிதம் பேட் டுட்டோரியல்ஸ் நம்ம ஒவ்வொரு சாங்காக பிரித்து தனித்தனியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான பாட்டோட உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்டியன் சாங், உயர் மலையோன்ற கிறிஸ்டியன் சாங். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. நானும் ஒரு மெதடிஸ்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். மெதடிஸ்ட் சென்ட்ரல் காலேஜ் இன் பேட்டிக்லோ. அதில் நானும் படிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கும் இந்த கிறிஸ்டியானிட்டியோட ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. நான் ஒரு ஹிந்து தான், இருந்தாலும் எனக்கு கிறிஸ்டியானிட்டியோட நெருங்கின தொடர்பு இருக்குது. ஸோ அதால் எனக்கு இந்த உயர்மலையோன்ற சாங் ஸ்பெசிஃபிக்கலி பிடிக்கும். நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் இருந்தாலும் இந்த டைப்பில் இருக்கிற சாங் எனக்கு பிடிக்கும். செய்யணும்னு சொல்லி நிறைய நாளாக யோசிச்சு கொண்டு இருந்தது. நேற்று தான் எனக்கு டைம் கிடைச்சிது. ஸோ அதை எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு செய்கிறேன். ஸோ நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நிறைய கதைக்காமல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சாங்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தபேலா, அடுத்தது டொலக். தப்லாவும் டொலக்கும் இந்த பாட்டில் ஃபுல்லாக போகும். ஆனால் ரெண்டுமே சேர்ந்து போகும். ஸோ டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு தபேலாவையும் அடுத்தது டொலக்கையும் ஒரே பேட்சில் போட வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் ரெண்டுமே சேர்ந்து வாசிக்கிறது. ரெண்டுமே வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. அப்போ ரெண்டையும் வாசிக்கிறதுக்கு வேற ஆக்கள் இருந்து வாசிக்கிறத விட நாம தனி ஒரு ஆளா இந்த ரிதம் பேட்ல இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே சேர்த்து வாசிக்க போறோம். இதோட ஒரு கிளப்பும் சேர்த்து. இதை நான் உங்களுக்கு டிடிஎக்ஸ் வியூவில் விளங்கப்படுத்தக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். எப்படி இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்து நான் டோன் போட்டிருக்கேன்றது. இப்போ வாங்க, தபேலான்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல 2 விஷயம் இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைட், அடுத்தது ரைட் சைட். அந்த ரெண்டுலையும் ஒன்றுல ஹை சவுண்ட் வரும், ஒன்றுல பேஸ் சவுண்ட் வரும். இதே போல தான் இந்த டொலக்லையும். பட் ரெண்டுடையும் டோன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது நமக்கு ஈஸி. நிறைய பேர் சர்ச்சில் ப்ளே பண்ணுறீங்க. நிறைய பேர்ன்றதை விட இந்த டிடிஎக்ஸ் அடுத்தது ரிதம் பேட் சம்மந்தமான விஷயம் யூஸ் பண்ணுறது கூடுதலாக சர்ச்சில் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால், அந்த குவார் டைமாக இருக்கட்டும், இல்லை ப்ரேயர் டைமாக இருக்கட்டும், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிடிஎக்ஸினுடைய தேவை அதிகமாக இருக்கும். ஏன்டா ஒரு நிறைய ஹியூஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு கம்பேக்டான ஒரு டிடிஎக்ஸ்லேயே உங்களால் வாசிச்சுட்டு போக முடியும். அதுக்காக தான் நான் இந்த சாங்கை முக்கியமாக எடுத்தது, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுமன்றதுக்காக. அந்த வகையில் நான் ஏற்கனவே போட்ட சாங்ஸ் பார்த்தாக்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே வலது கைக்கு தான் பாயா போடணும், இடது கைக்கு தான் இந்த ஹைஸ் வார டோன் போடணும்னு சொல்லி பிரித்து போடுறதில்லை. அந்தந்த சாங்கோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டோன் போடுவேன். அந்த வகையில் இந்த பாட்டுக்கு இடது கையில் பாயா இருக்கட்டும், அதாவது இடது கை ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல பாயா இருக்கட்டும், வலது கையில் இந்த ஹை டோன்ஸ் இருக்கட்டும். 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் டிடிஎக்ஸ் வியூக்குள்ளே போவோம். வெல்கம் டு டிடிஎக்ஸ் மோட். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கியிருக்கும் எப்படி இந்த பாட்டுக்கு வாசிக்கிறன்றது. நம்ம படிப்போம். இப்போ அந்த பாட்டுக்கு பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி நான் வாசிச்சிருக்கேன்ன்றது, எப்படி டோன் போட்டிருக்கேன்ன்றதை நம்ம இந்த டிடிஎக்ஸ் மோடில் பார்ப்போம். மொத்தம் நமக்கு 12 பேட் இருக்கும். எல்லாமே பழைய வீடியோ பார்க்குறாக்களுக்கு, தொடர்ந்து பார்த்து கொண்டு வராக்களுக்கு நல்ல விளக்கமாக தெரியும். மொத்தம் 12 பேட் இருக்கும். அந்த 12 பேட்லையும் நான் எல்லா பேடுமே யூஸ் பண்ணலை. டோட்டலாக 1 2 3 4 5 ஒரு 5 பேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மொத்த பாட்டுமே வாசிக்கிறதுக்கு. நான் சொன்னது மாதிரி தபேலாட ஓப்பன் அண்ட் க்ளோஸ், தபேலா அண்ட் டொல்கிட அந்த நா சத்தம் மியூட் ஓப்பன்னா. இதில் ஏன் டொல்கிடதை யூஸ் பண்ணலன்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால், அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தபேலாட ஓப்பன் க்ளோஸ் மட்டும் இருந்தாலே போதும். இந்த 2 லைன் தான் நமக்கு 2 லேயர் தேவைப்படும். இதில் 2 லேயர், இதில் 2 லேயர், இதில் ஒரு லேயர் தான்.
இங்கே தபேலாட மியூட் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளப்பை கொடுங்க. எந்த மெஷினில் வந்து ஒரு சின்ன இஷ்யூவால் எனக்கு அந்த கிளப் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணதில்லை, அதாவது அந்த ரிவர்ப் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன்றது. ஸோ நான் அந்த கிளப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன், அந்த தபேலாட மியூட் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த பாட்டோட மெயின் டியூன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். வடிவா ஸ்லோவா போறேன்னு பாருங்க. நம்மளோட வளமையான டுட்டோரியல்ஸ் பார்த்து கொண்டு வராக்களுக்கு வந்து தெரியும் எப்படி இந்த ஸ்டிக் பிடிக்கிறது, எப்படி ப்ளே பண்ணுறது, எது ஈஸின்றது எல்லாமே வந்து நம்மளோட பழைய வீடியோஸில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இது முக்கியமான உயர்மலை ஒன்ற பாட்டுக்காக மட்டும்தான். ரெண்டாவது பேட்டர்ன் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்ந்து வாரமாய், அதாவது அந்த கிளப் தொடர்ந்து வார மாதிரி. இதையும் ஸ்லோவா போறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் ஸ்லோவா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டோன் போடுற மெத்தட். இங்கே 2 லைன் பாயா, இங்கே தபேலாட ஹைஸ், அடுத்தது டொலக்கோட ஹைஸ். லேயர் பண்ணுறதையும் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி லேயர் பண்ணுறதுன்றதையும் வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இப்போ இந்த பாட்டை ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி இந்த பாட்டுக்கு நான் வாசிச்சிருக்கேன்ன்றது. அதோட சேர்த்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாட்டோட சிம்பிளாக போக்குள்ள உயர் மலையோ நதியோ இரண்டுக்கும் நீரே தேவன். இப்போ நீங்கள் கேட்டது உங்களோட மனசுக்குள்ளே கேட்குற விஷயம் எனக்கு வந்து விளங்கிட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோலிங், இந்த ரோலிங் வந்து ஈஸி தான். லெஃப்ட் ரைட் திரும்ப லெஃப்ட், ஈஸியாக பார்த்துக்கொள்ளுங்க. லெஃப்ட் ரைட். உங்களோட கை வசதிக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ரைட்டும் வாசிங்க, ரைட் லெஃப்ட்டும் வந்து வாசிங்க, அது பிரச்சனையே இல்லை. ரைட் லெஃப்ட் வாசிக்கிற ஈஸி நினைக்கிறேன். ரைட் லெஃப்ட் ரைட் முடிங்க, அவ்வளோதான். அப்படி வாசிச்சாலே சரி, ஈஸியாக. இப்போ நீங்கள் பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறதால வந்து அப்படி சொல்கிறேன். 3 தரம் ரைட் லெஃப்ட் ஈஸி. இவ்வளவு தான் வந்து இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற டோன்ஸ் எல்லாருக்குமே வந்து விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டிடிஎக்ஸ் வியூவில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ நான் ப்ளே பண்ண அந்த சோங்கோட ஒரு சின்ன கிளிப்பை பாருங்க. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றார் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இது மாதிரி உங்களோட சர்ச்லேயும் வந்து ப்ளே பண்ணுங்கள், ஈவெண்ட்ஸில் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதோட முடிஞ்சால் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நடக்கலை, இருந்தாலும் சொல்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போடுங்க, போடக்குள்ளேனா டேக் பண்ணி போடுங்க. எந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வாசிக்கிறீங்கன்றது என்னோட நல்லா வாசிக்கிறீங்கன்றாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இது போல் வேறு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோ எனக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக வந்துருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.